அழகாக நான் ES பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 18 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிவு சாப்பிட்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சது யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 17 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட பார்க்காதவங்க எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். கதை இதுக்கப்புறம் வெறி திரும்ப பார்க்க போது பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை கொள்ள போகலாமா? அதுக்கப்புறம் பெருரோடைய அண்டர் சேர்மனை காமிக்க, அப்புறம் என்ன இது இந்த இடத்துல இவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க. அப்போ பார்த்தா போன மீட்டிங்கில் நம்ம ஹீரோ போனப்ப எல்லா விதமான அண்டர்ஸ் அப்புறம் முக்கியமான ஒரு நபர்களை மட்டுமே வர வச்சிருப்பாங்க, அதுவும் அண்டர்ஸ் சார்பா. ஆனால் இந்த ஒரு மீட்டிங்கில் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், அப்புறம் கில்ட் மாஸ்டர்ஸ் அண்டு அண்டர் அசோசியேஷனுடைய சேர்மன்ஸ் எல்லா விதமான ஆட்களும் இப்போ ஒன்று கூடியிருக்காங்க முக்கியமான மீட்டிங்காக. அவரும் மனசுக்குள்ள யோசிக்கிறாரு, அந்த யூஎஸ்ஏ சேர்ந்த சேர்மனும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஹண்டர் சஞ்சின்போ ரொம்ப கிரேட்டான ஆளு தான், ஒரே சமயத்துல இவ்வளவு பேர் இந்த இடத்துல வர வச்சிருக்காரு. அப்ப கண்டிப்பா முக்கியமான விஷயத்தை பத்தி தான் அவர் பேச போறான்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஹீரோவும் எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நம்புறேன். இந்த முறை உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க தெரியப்படுத்த போறோம். இந்த இடத்துல தனி ஒரு நபரை யாராலையுமே இப்ப வரப்போற அந்த வார அவாய்ட் பண்ணாம இருக்க முடியாது. அதனால இன்னும் கொஞ்ச நாட்களே அது வரப்போகுது. உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க நம்மளுடைய உலகம் அழிய போகுது. அதனால நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, அதை தடுக்கிறதுக்காக எல்லாரும் முயற்சியில் இறங்கணும். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரி சார்பா ஒவ்வொருத்தரும் அப்சர்வேஷன் வைக்கிறாங்க. நீங்க சொல்றது எல்லாமே நாங்க நம்புறோம், பட் ஆனா இதுக்கான ப்ரூஃப்ஸ் எதனா இருந்தா தானே. நீங்க ஒரு நேஷனல் லெவல் ஹண்டரா இருந்தா மட்டும் நீங்க சொல்ற எதுவாக இருந்தாலும் எங்களால் நம்பிட முடியாது. உங்களுக்கான தரமான ஆதாரம் இருந்தா மட்டும்தான் நாங்க நம்புவோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒன்னும் ஒரு ரிசர்ச்சர் கிடையாதுல. ஹீரோவும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 200க்கும் மேல டிமோனிக் பீச்சஸ் ஈக்குவலா இருக்கிற அந்த காமிஷ் இதுக்கு முன்னாடி வேர்ல்டுல நடத்துற மிகப்பெரிய அட்டாக்கை காட்டிலும் திரும்ப இன்னொன்னு நடக்க போகுது. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அப்படியேப்பட்ட காமிஷை தோக்கடிச்சவங்க நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ். அப்படி இருக்கும் போது அவங்க எது சொன்னாலுமே நீங்க நம்பிதாகணும். ப்ரூஃப் கொடுங்க, அதுக்கு ப்ரூஃப் இருந்தால் தான் நாங்கள் எல்லாரும் நம்புவோம். காமிஷ்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க இந்த இடத்துல உண்மையாக விட்டுத்தா மட்டும் எங்களால் நம்ப முடியாதுன்னு சொல்ல, அதுக்காக ஹீரோவை தன்னோட ப்ரூஃப் பண்றதுக்காக ஒரே ஒரு கை அசைப்பான். எல்லாருமே ஒரு நிமிஷம் பார்த்து சாக்க அவனுங்க என்னன்னு பார்த்தா ஹீரோ அவனாவே கேட்டஸ் எல்லாமே ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஹண்டரால இன்னொரு கேட்டை உருவாக்க முடியுமா? எப்படி இது? இதெல்லாமே இயற்கை அந்த இடத்துல உருவாகுதுன்னு நினைச்சோம். அங்க பாருங்க, ஹண்டர் சஞ்சீன் அவரே கேட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காரு, அதுவும் நிறைய. இப்போ ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இப்ப நான் ஒன்னு இந்த கேட்டை உருவாக்குறதுனால உங்களுடைய எனிமே ஆகிட மாட்டேன். நம்ம உலகத்தை எதிர்க்கிறதுக்காக அப்படி இல்லைன்னா அழிக்கிறதுக்காகவே இந்த இடத்துல கேட்டஸ் எல்லாமே உருவாக்கிட்டு இருக்க அந்த எனிமிஸோடைய நோக்கம் இதுதான். இப்ப புரியும் நான் எதுக்காக நம்ம ஒன்று திரட்டி சண்டை போடணும்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ஆர்மி ரொம்ப பெருசா இருக்கணும். ஏன்னா நம்மளை எதிர்க்க வர போற ஆர்மி இந்த உலகத்தையே அழிக்க வரணும் போது அப்ப நினைச்சு பாத்துக்கோங்க. அப்ப ஒருத்தரும் அண்டர் சஞ்சின்போ இவ்வளவு சொல்றீங்களே, அப்பனா உங்ககிட்ட இருக்கிற ஆர்மி, அதாவது இதுக்கு முன்னாடி உருவான அந்த கேட்ல இருந்து வந்த மொத்த ஆர்மியை வச்சு நீங்க அவங்களை கொல்லலாமே. இதை கேட்டுட்டு சில பேரும் ஆமா அப்கோர்ஸ் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அண்டர் சஞ்சின்போ, உங்களால அதை பண்ண முடியும்னு. ஆமா ஆமா எனக்கும் நல்லாவே தெரியும், அந்த கேட்டு உருவாக்குறது நீங்க பண்ண வேலைகள் எல்லாமே தெரியும்னால நீங்க எந்த விஷயத்துல நாங்க என்ன பண்ணோன்றத நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிளீஸ் அந்த கேட்டை விட்டுட்டு நீங்க ரொம்பவோ தள்ளியா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்க கேட்டை விட்டு எந்த அளவுக்கு தள்ளி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஹீரோவும் இதை சொல்லியிருக்கேன். எல்லாரும் இதை கேட்டுட்டு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் பார்த்தா ஒரு தீவுல தனக்குன்னு தனி கோட்டையே கட்ட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா பயங்கரமா இருக்கு அந்த கோட்டை, கொடியெல்லாம் படக்க விட்டுக்கிறானுங்க. அதுக்குள்ளேயே ஹீரோவை யோசிக்கிறான், கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் எனக்கு தான். என்கிட்ட ஷேடோ ஆர்மி இருக்கு, அதுங்க எனக்கு லாயலா செயல்படும். அது மட்டும் இல்லாம அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு ரெண்டு சைட்லயும். அதனால நான் இதுல என்ன யுக்தியை பயன்படுத்த போறேன். ஏகிரிஸும் மைலேஜ் நீங்க ரொம்பவோ கடுப்பா இருக்கீங்க தெரியுது, பட் இருந்தாலுமே எல்லா இடத்துலயும் உங்களால போயிட்டு வாரில் கலந்துக்க முடியும்ன்றது சொல்ல முடியாதுல. ஹீரோவும் அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறான். சரி நீங்க சொல்றது எல்லாமே சரின்னு நான் ஒத்துக்கிறேன். அப்போ வரப்போற ஆர்மி வந்து நம்மளை விட எவ்வளவு பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. பெல்லியனும் எனக்கு தெரிஞ்சு மயிலாடு கிட்டத்தட்ட 100 மடங்கு நம்மளுடைய ஆர்மியை விட ரொம்பவும் அதிகப்படியான ஆளுங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹீரோவை யோசிக்கிறான். அப்பனா கிட்டத்தட்ட 10 மில்லியன் சோல்ஜர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா கனடாவை சேர்ந்தவன் ஒரு ஹண்டரும் என்ன சொன்ன, அப்பனா கண்டிப்பா நான் ஹண்டர் சஞ்சின்போ கிட்ட நம்ம கான்டாக்ட் பண்ணி ஆகணும், கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கணும். இவன் தான் கனடாவுடைய எஸ் ரேங்க் ஹண்டரா இருக்கிற ஜே மில்ஸ். சார் அவர் இருக்கிறதுலேயே ரொம்பவோ கிரேட்டஸ்டான வேர்ல்டு ஹண்டர். அவர் நமக்கு இன்னமும் வார்னிங் கொடுக்கல. அவர் வார்னிங் கொடுக்குறாரோ இல்லையோ, பட் ஆனா அவர் ஒரு நேஷனல் லெவல் கிரேட் ஹண்டர். அப்படி இருக்கும் போது அவர் உண்மையை வெளிப்படையா எல்லார்கிட்டயும் சொல்லிட முடியாது. அதனால நம்ம என்ன உண்மையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அப்படின்னு அவனோட பக்கம் சொல்ல, பெருவும் உன்னோட பக்கம்
ஹீரோக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடாத வேலையை ஏதோ பண்ணிட்டான் போல. ஹீரோவும் வெறும் எங்க வாப்பா சொல்லுங்க லார்ட் கீழே குனி. குனிஞ்சிட்டேன். ஆமா உனக்கு என்ன சொன்னா என்ன வேலையை நீ பண்ணி வச்சிருக்க? லார்ட் நான் எதுவுமே பண்ணலையே, என்ன பண்ண வச்சாக்குன்னு சொல்லுங்க. எதுக்குடா அங்க கோட்டை மேல போயிட்டு கொடிய சொருவி இருக்கிற? பாலிடிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்பயே நம்மள தூக்கி வந்து தொடப்போட்டுல அடிக்க போறானுங்க, ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு பெல்லியனும் தலை குனிகிறான். டேய் உனக்கு என்னடா ஆச்சு? பார்த்தா இவனுக்கு 2 பேரும் வேலை தான் போதாது. சரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? இருவும் சரி பெல்லியன் ஒரு மாநாடு சேர்ந்துட்டா அந்த மாநாட்டோடைய ஆர்மி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப நானே ஒரு கட்டத்துல இறந்துட்டேன்னா கூட என்னுடைய ஷேடோ ஆர்மி என்ன ஆவாங்க? அதுக்கு பெல்லியனும் நாங்க வாழ்றதுக்கான முழு காரணமாவே நீங்க தான் இருக்கீங்க மைலேஜ். நீங்க எந்த மொமெண்ட்ல நீங்க அதோட மறைஞ்சிட்டீங்களோ அதோட நாங்களும் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஓ இப்ப ஹீரோ கிட்ட முக்கியமான விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க சஞ்சீன் ஓ, கனடாவை செஞ்ச ஒரு ஹண்டர் வந்து உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கறதாவும் கூடவே அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவான அதர் கண்ட்ரிஸ் அண்ட் ஹண்டர்ஸ் எல்லாமே தேவைப்படுறாங்களா ரைடுக்கு. அதனால உங்களுடைய அடுத்த பிளான் என்ன? என்னுடைய பிளான் அடுத்தது நான் இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து சைனாக்கு தான் போறேன். இது கேட்க கொஞ்சம் சுயநலமா இருந்தாலும் கிட்டத்தட்ட உருவாக்க போற 8 ஆர்மிஸ்ல ஒவ்வொரு நாட்டிலையும் தனித்தனியா சமாளிச்சா கூட இப்போ கொரியாவுக்கு க்ளோஸ்ல இருக்கிறது சைனா தான். ஏன்னா சவுத் கொரியால தான் என்னுடைய ஃபேமிலி இருக்கிறதுனால என்னால் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அவங்கள நான் பாதுகாக்கிறதுக்காக சைனாவை நோக்கி போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் சுயநலமாக தான் யோசிக்கிறான். கூடவே அதர் மாநாச்சை நான் கண்டிப்பாக சமாளிக்கணும், இந்த வாரில் நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோவை சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா சைனாக்கு கிளம்பி அவனும் போனவனுடைய அந்த இடத்துல நேஷனல் லெவல் ஹண்டரா இருக்கிற லியோ ஜியாங்காங் வர வைக்கிறான். பரவாயில்லையே என்ன வர வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் மூலியமா அபிஷியலாவே நீங்களே வந்திருக்கீங்க போல. என்ன பண்றது வேற வழியில நான் தான் வந்தாகணும், அதுக்காக தான் நான் வந்தேன். சரி இந்த சைடு வாங்க. என்ன இது ஏர்போர்ட்ல இருந்து நல்லா விசிபிளா தெரியுது? ஆமா இந்த கொலோசல் கேட் வந்து இப்பதான் ரீசெண்டா உருவாச்சு. அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காமிக்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்ல. அங்க பார்த்தா கிட்டத்தட்ட சைனால 100,000 ஹண்டர்ஸ் ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி இருக்காங்க. ஹீரோவும் பரவாயில்லையே இவ்வளவு ஹண்டர்ஸ் இந்த இடத்துல ஒன்று குறிப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. கவலைப்படாதீங்க, இதுல நிறைய விதமான ஹண்டர்ஸ் எல்லாருமே இண்டிவிஜுவலான ஸ்கில்ஸை கொண்டவங்க, அதனால கண்டிப்பா நம்ம வாருக்கு தயாரா இருக்கும். பார்த்ததுக்கு ஹீரோவும் தன்னுடைய ஆர்மியை வெளியே வர வைக்கிறான். வெளியே வாங்கடா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த சைனீஸ் ஹண்டரும் என்னடா இங்க நடக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. பார்த்தா மொத்த படையும் தயாரா இருக்கானுங்க, உண்மையிலே வெறித்தனமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நேஷனல் லெவல் ஹண்டரும் நீங்க எல்லாத்தையுமே சமன் பண்ணிட்டீங்க. பார்த்தா பெருவும் டேய் என்னோட மாஸ்டரோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் தானே நிப்பேன், நீ என்னடா அந்த இடத்த பிடிக்க பாக்குற மாவன தலையை கடிச்சு துப்பிட்டா மனுஷ பையில ஓடுறா அந்த இதுல இருந்து சொல்ல. பெரு இந்த மாதிரி சொல்றத பார்த்துட்டு டேய் மூடிட்டு கம்முனுறா பெரு அப்படின்னு ஹீரோ சொல்ல. அவன் நம்ப தான்டா, அவன் நம்பாலதான் நம்ம இருக்கிறான், எது இப்படி பேசிட்டு இருக்கிற மாதிரி அவன் கேட்க. என்னால நம்ப முடியல அதன் கூட நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு. சரி அங்க பாருங்க அது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேட்டுங்க எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோவும் இது ஆரம்பிச்சிருச்சு. உடனே பார்த்தா நம்ம பெல்லியனும் மைலார்டு என்னால எந்த ஒரு பிரசன்ஸையோ இந்த ஒரு கேட்ல இருந்து உணர முடியல. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோவை ஷாக் ஆவேன். அப்ப வேற லொகேஷன்ஸ்ல இருக்கிற கேட்ல இருந்து உன்னால உணர முடியுது எதனா அப்படின்னு அவனு கேட்க. மைலார்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அதர் ஷேடோ சோல்ஜர்ஸ் கூட அந்த இடத்துல இருந்து நமக்கு சொல்ற வர விஷயம் என்னன்னா அந்த இடத்துல இருந்து கூட எந்த விதமான பிரசன்ஸையும் அவங்க உணரல. இந்த கேட்டு ஃபுல்லாவே எம்டியா இருக்குன்னு சொல்ல. என்னது எம்டியா? இல்ல நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல வேற இடத்துல உருவாகுதுன்னா கண்டிப்பா வேற ஏதோ ஒரு இடத்துல தான் அது கேட்டு வரையா வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பானுங்க. பார்த்துட்டே இருக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ கனடாவை காமிக்க அந்த இடத்துல கேட்டை ஓபன் ஆகும் போது நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. அந்த சஞ்சின் பூ இந்த இடத்துக்கு வந்திருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். சரி இருந்தாலுமே நம்மளே சமாளிப்போம்னு சொல்லிட்டு அந்த எஸ்ராங் அண்டரும் பார்த்துட்டே இருக்கேன். மக்களும் இன்னொரு பக்கம் கேட்கறது என்னன்னா அண்டர் சஞ்சின் பூ எங்களுடைய நாட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. எதுக்காகனா அவங்க இந்த இடத்த விட்டு ஓடக்கூடாது, கனடாவை விட்டு அவங்க போக மாட்டேன்ற ஒரு முடிவுல எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹியூமன் சார்பா ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு நம்ம ஹீரோ மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கான உடனே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உருவாக்குற ஒரு கேட்டே உடஞ்சி திரும்பவும் அதுல இருந்து ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆக டிமானிக் பீஸ்டஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் தயாரா இருங்க. ஆல்ரைட் இது ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த எஸ்ராங்க் மில்ஸும் யோசிக்க கேட்டுக்குள்ள இருந்து யாரோ வர பார்க்க என்னதான் அப்படி அந்த டிமானிக் பீஸ்டஸ் எல்லாம் உள்ள இருந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அப்ப பார்த்தா ஒரே ஒருத்த மட்டும் வெளியே வரான். என்ன இது ஒரே ஒருத்தனான்னு பார்க்க இவன் யாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல டிராகனுடைய கிங்கா இருந்த தலைவன் அவன் தான் வெளியே வந்திருக்கான். அந்த எஸ்ராங்க் ஹண்டரா இருக்கிற கனடாவை சேர்ந்த ஆளும் என்னது ஹியூமன் இவன் ஒரே ஒரு பர்சன் மட்டும் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்க அந்த ஆளும் ஒரு மாதிரி இவங்களை பார்த்துட்டே இருக்கேன். அவன் கீழே இறங்கி வந்த அடுத்த நிமிஷமே நீ தான் இந்த பிளேஸோடைய கிங்கா? இந்த டிமானிக் பீஸ் கிடையாது, இவன்னா ஒரு ஆள் மலை பேசுறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த டிமானிக் பீஸ் இந்த அளவுக்கு பேசுன்றது. எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்குதுங்க ஹியூமனை காட்டிலும். உண்மையிலே இதன் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுனால எந்த விதமான பிரச்சனையும் வராதுல. இன்னொரு பக்கம் அந்த மில்ஸும் யோசிக்கிறான் ஹியூமன்ஸ் அண்ட் பீசஸ் ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த டிராகனோடைய கிங்கும் என்ன இது இந்த இடத்துல யாரும் இல்ல போல அப்படின்ற பாரி பார்த்துட்டு இருக்கேன். அந்த மில்ஸும் ஆமா நீ கேட்ட கேள்விக்கு இதான் பதில், நான் தான் இந்த இடத்தோட
இடத்தோடைய கிங்கு. டேய் நீ ஒன்னும் கிங்கு கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அந்த கிங்குன்றவன் இந்த இடத்துல இல்ல, அந்த ஷேடோ மோனார்ச். ஹீரோவும் இன்னொரு பக்கம் நான் கன்ஃபார்ம் பண்ணாம இந்த இடத்த விட்டு போக முடியாதே, சரி கனடால என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு கேட்க ஒரு நிமிஷம் அங்க கால் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் கால் பண்ணி கொடுக்க இப்ப ஆண்டர்ஸ் பெரூர்ல நான் தெரிஞ்சுக்கணும் என்னதான் நடக்குது. ஆமாங்க நான் தான் ஆண்டர் சஞ்சின்பு பேசுறேன். ஆடம் தானே இது? கனடால கோலோசோ கேட்ல என்னதான் நடந்துட்டு இருக்கிற மாதிரி கேட்க அவனும் அதிர்ச்சியில புலம்புறான். என்னடான்னு பார்த்தா மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல ஆரோவாரம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாஞ்சஸை எதிர்த்து. அந்த ஒரு சவுண்டு கேட்டுட்டு ஹீரோவும் அல்லு இல்ல அம்மா என்னதான் நடந்துட்டு இருக்கு இங்க கனடால கோலோசோ கேட்டுல மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டர்ஸ் எல்லாம் முன்னிலையில் நின்றுட்டு இருக்காங்க. மக்களும் சரி அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இந்த சுச்சுவேஷன் ரொம்பவும் மோசமாகல. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இறப்பு யோசிக்கிறான் அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஆர்மியெல்லாம் வந்திருக்கும் தெரியலையே, இவங்க இந்த அளவுக்கு கத்துட்டு இருக்காங்க. அந்த கேட்ல இருந்து எதனா மாச்சஸ் வெளியே வந்துச்சா? இல்ல எனக்கு கிடைச்ச தகவல் வரைக்குமே அதர் கேட்ஸ்ல கூட எந்த விதமான மாச்சஸும் வெளியே வரலன்றாங்க, எல்லாமே எம்டின்றாங்க. இரவு யோசிக்கிறான் பரவாயில்ல அப்ப நான் அங்கேயும் யாருமே வரலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரிலீஃபா இருக்கேன் அப்படின்னு. அந்த டிராகனுக்கும் வரதுக்கு முன்னாடி தான் கால் பண்ணி பேசிட்டே இருப்பானுங்க. ஒரு நிமிஷம் இருங்க சஞ்சின்பு, யாரோ ஒருத்தங்க அந்த கேட்ல இருந்து வெளியே வரான், ஒரு பர்சன் வெளியே வரான். ஹீரோ இது கேட்டுட்டு என்னது அந்த கேட்டுக்குள்ள இருந்து ஒரு பர்சனா? ஹீரோவும் ஆடம் அந்த இடத்துல நிக்காதரா, ஏஜி ஓடுறா செத்துருவாட அந்த இடத்துல என்ன ஓடிடுறேன்னு சொல்ல. ஏன்னா ஒரு நிமிஷம் நீடிச்சாலும் அந்த இடத்துல சாம்பல் ஆயிடுவான்னு ஹீரோவும் கத்த. உன்னை பாதுகாக்க வந்த ஆண்டர்ஸ் எல்லாமே போசிக்கிடுவாங்க. சாம்பலோட சாம்பலா எல்லாரும் பார்த்து அதோட மறைஞ்சிட்டேன். ஹீரோவும் டாப் ராக்கிங் ஆண்டர்ஸ் எல்லாம் கூட அந்த இடத்துல நிக்க முடியாது, உடனே அந்த இடத்துல இருந்து நீ ஓடினா மட்டும் தான் உயிரோட இருக்க முடியும் சீக்கிரம் சொல்ல. அப்ப அவனும் நிறைய டிராகன்ஸ் அந்த இடத்துல கணக்கில் அடங்காது சுத்திட்டு இருக்கு வானத்துல, அது எல்லாமே எந்த மாதிரியான நிபடிக் பீசஸ்ன்னு தெரியல, நான் பயத்துல உறைஞ்சிட்டு இருக்கேன். ஹீரோவும் இதுக்கு வேலைக்காவது, கண்டிப்பா நான் ஆடமை காப்பாற்றணும், என்னுடைய ஷேடோவை தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ஆடமும் தன்னுடைய ஷேடோவை பயன்படுத்தி அந்த இடத்துல அவனை கூட்டணும் போலான்னு பார்க்க அந்த சஞ்சித் என்ன பண்றீங்க கவலைப்படாதீங்க என்னுடைய ஷேடோ தான் அது, அதுவும் உடனே டெலிபோர்ட் பண்ணலான்னு பார்க்கறதுக்காக தயாரா இருக்க. டக்குன்னு பார்த்து அந்த இடத்துக்கு டிராகன் கிங்கும் அந்த இடத்துக்கு வரான். ஆடம் பார்த்துட்டு ஷாக்காவே ஓ இந்த ஷேடோ மூலியமா இந்த இடத்த விட்டு ஓட பாக்குறியா அப்படின்னு அவனும் வர அண்டர் சஞ்சின்பு நான் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அதோட அந்தத்துல அவன் செத்து போறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறா பிடிச்ச தலைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.